குட் மார்னிங் ஜூனியர். குட் மார்னிங் சீனியர். வணக்கம். அடுத்து நீங்க ஒரு கதையை பார்க்க போறீங்க. அந்த கதையினுடைய முடிவுல ஒரு சேலஞ்ச் இருக்கும். அந்த சேலஞ்சை சக்சஸ்ஃபுல்லா பண்ணுங்க. Fox and Go. ஒரு காட்டுல ஒரு நரி வசிச்சு வந்தது. ஒரு நாள் அதுக்கு தண்ணி தாகமா இருந்தது. ஒரு கிணத்தை பார்த்தது. அதுக்குள்ள இறங்கி தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணும்போது கிணத்துல தவறி விழுந்துச்சு. சரி, அதனால என்ன பரவாயில்ல அப்படின்னு தண்ணியை குடிச்சு முடிச்சுது. ஆனா அதனால கிணத்துலேருந்து வெளியில வர முடியல. கிணறு ஆழம் ஜாஸ்தி. ஐயோ மாட்டிக்கிட்டோமே, அதுக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ காப்பாத்துங்க, ஐயோ காப்பாத்துங்க அப்படின்னு சத்தம் போட்டு கத்துச்சு. அந்த வழியா ஒரு மான் வந்தது. அதுக்கு அந்த சத்தம் கேட்டுது. அது கிணத்துக்குள்ள எட்டி பார்த்தது. நரியாரே, என்ன ஆச்சு? நான் கிணத்துக்குள்ள விழுந்துட்டேன், என்ன தயவு செஞ்சு காப்பாத்து. ஆனா மான் கொஞ்ச நேரம் யோசிச்சது. நரியாரே, நான் உன்னை காப்பாத்த முயற்சி பண்ணும்போது நானும் கிணத்துல விழலாம். எனக்கு உன்னை தூக்குற அளவுக்கு பலம் கிடையாது. அதையும் மீறி உன்னை தூக்கி மேல வச்சா நீ அடிச்சு என்ன சாப்பிடுவ. அதனால என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து நகர்ந்து போயிடுச்சு. மறுபடியும் நரி ஐயோ காப்பாத்துங்க, ஐயோ காப்பாத்துங்க அப்படின்னு கத்திக்கிட்டே இருந்தது. அந்த பக்கமா ஒரு குரங்கு வந்தது. அது எட்டி பார்த்தது. குரங்காரே, எனக்கு தயவு செய்து உதவி செய்யுங்க, நான் உள்ள விழுந்துட்டேன், என்னை காப்பாத்துங்க. குரங்கு ஒரு நிமிஷம் யோசிச்சுது. நரியாரே, மன்னிக்கணும். உங்களை தூக்குற அளவுக்கு எனக்கு உடம்புல வலு கிடையாது, மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் போயிடுச்சு. இப்ப நரிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. யாரும் உதவிக்கு வர மாட்டேன்றாங்க. என்ன செய்யலான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சுது. உடனே அதுக்கு ஒரு யோசனை தோன்றுச்சு. இப்ப நரி சத்தம் போட்டு பாட ஆரம்பிச்சது. நான் தான் ராஜா காட்டுக்கே ராஜா, நான் தான் ராஜா காட்டுக்கே ராஜா அப்படின்னு சத்தம் போட்டு பாட ஆரம்பிச்சது. அந்த பக்கமா வந்த ஆட்டுக்கு இந்த பாட்டு கேட்டது. அது எட்டி பார்த்தது. நரியாரே, என்ன சந்தோஷமா பாட்டு பாடிட்டு இருக்கீங்க? ஆடாரே, இந்த தண்ணி அவ்வளோ டேஸ்டா இருக்கு, கல்கண்டு மாதிரி இருக்கு. இதுவரை இந்த தண்ணியை நான் டேஸ்ட் பண்ணதே கிடையாது. இந்த கிணறு ஃபுல்லா எனக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் ராஜா காட்டுக்கே ராஜா. அதுக்கு ஆடு, எனக்கு கொஞ்சோண்டு இந்த தண்ணியை டேஸ்ட் பண்ண தருவியா? அதுக்கு நரி, சரி போனா போகுது, நீ இறங்கி வந்து குடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லுச்சு. ஆடு கீழே வந்தது. அதுவும் வழிக்கு கிணத்துக்குள்ள விழுந்துருச்சு. தண்ணியும் குடிச்சது. ஆடால இப்ப மேல போக முடியல. நரியாரே, என்ன மேல போறதுக்கு வழி என்ன? அப்படின்னு கேட்டது. அது ஒண்ணும் பெரிய கஷ்டம் இல்ல, நீ நிமிர்ந்து நின்னுக்கோ. உன் மேல ஏறி நான் மேல போயிடுவேன். அதுக்கப்புறம் மேல இருந்து உன்னை கை கொடுத்து தூக்கி விடுவேன் அப்படின்னு நரி சொல்லுச்சு. ஆடு கஷ்டப்பட்டு நிமிர்ந்து நின்னுது. நரி ஆட்டு மேல ஏறி கிணத்துக்கு மேல போயிடுச்சு. இப்ப ஆடு, நரியாரே, என்ன காப்பாத்துங்க, என்ன தூக்கி விடுங்க. அதுக்கு நரி, ஆடாரே, உங்களை தூக்குற அளவுக்கு எனக்கு சக்தியும் இல்ல, பலவும் இல்ல, நானும் கீழே விழுந்துடுவேன். எப்படியோ என்ன காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. ஆடு வேற வழி இல்லாம திகைச்சு போய் நின்னுது.